மல்லாக்க படுத்து விட்டத்தை பாக்குறது எவ்வளவு சுகம். அதுவும் கால வச்சு தூரல என்ன காத்தோட்டம். இந்த பறவையை பாருங்க, மல்லாக்க படுத்து எவ்வளோ ஹாயா தூங்கிட்டு இருக்கு. பொதுவா பறவைகள்னாலே காலம் மடக்கி உட்கார்ந்து தானே தூங்கும். இது மட்டும் ஏன் விசித்திரமா தூங்குது? வாங்க என்னன்னு தெரிஞ்சுக்கலாம். இன்ட்ரெஸ்டிங்கான இன்ஃபர்மேஷனை நீங்க தெரிஞ்சுக்கணும்னா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க. பொதுவா பறவைகள் எல்லாமே மரங்கள்ல, செடிகள்ல, புதர்கள்ல, அதுக்கு கம்ஃபர்டான இடங்கள்ல வந்து காலம் மடக்கி உட்கார்ந்து தான் தூங்கும். இந்த மாதிரி மல்லாக்கப்படுத்து தூங்குனா அதுக்கு சிரமமா தான் இருக்கும். ஏன் அப்படின்னா பறவையோட லங்ஸ், அதோட சேர்ந்து இருக்கக்கூடிய ஏர் சாக்ஸ், அதாவது காற்று பைகள் எல்லாமே பறவையோட பின்பக்கத்துல தான் இருக்கும். ஸோ மல்லாக்கப்படுத்து தூங்குறதுனால பறவைக்கு வந்து அதோட நுரையீரல் வந்து அழுத்தப்பட்டு மூச்சு விடுறதுக்கு சிரமமா இருக்கும். அப்போ இந்த பறவை மட்டும் ஏன் மல்லாக்கப்படுத்து தூங்குது அப்படின்ட்டு கேக்குறீங்களா? சொல்றேன் கேளுங்க. பறவைகள் பாத்தீங்கன்னா எப்பவுமே ஒரு அச்சத்திலே தான் தூங்கிட்டு இருக்கும். எப்போ தன்னை ஒரு பிரெடேட்டர் வந்து அட்டாக் பண்ணிரும் அப்படிங்கிற ஒரு பயம் அதுக்கு இருந்துகிட்டே தான் இருக்கும். இதனாலேயே பறவைகள் வந்து ஹாஃப் பிரெயின் ஸ்லீப் அப்படின்ற ஒரு தூக்கத்தை போடும். இதுல பாதி மூளை மட்டும் தான் தூக்கத்துல இருக்கும். மீதி மூளை எதுவும் பிரெடேட்டர்ஸ் வருதா அப்படின்ட்டு அலர்ட்டாவே இருக்கும். சில பறவைகள் மட்டும் தான் இருக்கிற இடம் சேஃப் அண்ட் செக்யூர் ஆனது தான், பிரெடேட்டர்ஸ்னால எந்த ஆபத்துமே இல்லை அப்படிங்கிறத ஃபீல் பண்ணிச்சுன்னா மட்டும் இப்படி மல்லாக்கப்படுத்த தூங்குமா. பறவை ஆர்வலர்கள் பறவைகள் இந்த மாதிரி மல்லாக்கப்படுத்த தூங்குச்சுன்னா அதை போய் எழுப்பி விடுவாங்களாம். அது ஏன்னு பாத்தீங்கன்னா பறவைகள் வந்து இப்படி மல்லாக்கப்படுத்து தூங்கும் போது தன்னையே அறியாம ரொம்ப நேரம் தூங்கிடுமா. அடே விடிஞ்சிருச்சு எந்திரிச்சுப்போ, இல்லைன்னா வேற ஏதாவது பிரெடேட்டர் வந்து உன்னை சாப்பிட்ற போது அப்படின்ட்டு இப்படி எழுப்பி விடுவாங்களாம். சில நேரம் பறவைகள் வந்து முள்ளா இருக்கக்கூடிய இடத்துல போய் இந்த மாதிரி மாட்டிக்கிடும். அதுல இருந்தும் பறவைகளை காப்பாத்துறதுக்காக இப்படி எடுத்து விடுவாங்களாம். ஸோ நீங்க இந்த மாதிரி ஏதாவது ஒரு பறவை விடிஞ்சதுக்கு அப்புறமும் ரொம்ப நேரமா தூங்கிட்டு இருந்ததுன்னா அதை தயவு செஞ்சு எழுப்பி விட்டு காப்பாத்தி விடுங்க. இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சதுன்னா ஒரு லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க.